Lesson 12, book back question number 14. Oxidation of ketone involves carbon to carbon bond cleavage. Name the product is formed on oxidizing 2,4 dimethyl hexane 3O. அப்போ இந்த 2,5 dimethyl hexane 3O அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் பண்றோம் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி. அப்போ என்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் क्वेश्चन. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதி பார்ப்போம். ஹெக்சேன் 6 கார்பன், ஹெக்சேன் தான் ரூட் வேர்ட், அதனால 6 கார்பன் எழுதிட்டோம். இதுல 3 ஓம் அப்படின்னா தேர்ட் கார்பன்ல கீட்டோன் இருக்கணும்னு அர்த்தம். ஸோ ஹெக்சேன் 3 ஓம், 6 கார்பன்ல தேர்ட் கார்பன்ல கீட்டோன் வர மாதிரி நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இதுல 2,5 டைமெத்தில், இந்த செகண்ட் கார்பன்லயும் ஃபிஃப்த் கார்பன்லயும் ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கணும். 1 2 3 4 5 6 கார்பன், அதுல செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் அண்ட் ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப். ஸோ CH3 CH CO CH2 CH CH3. ஸோ இதுதான் 2,5 ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கு. செகண்ட் கார்பன்லயும் ஃபிஃப்த் கார்பன்லயும் ரெண்டு மெத்தில் குரூப். 2,5 டைமெத்தில், ஹெக்சேன்ல தேர்ட் கார்பன்ல கீட்டோன். 2,5 டைமெத்தில் ஹெக்சேன் 3O. இதை நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணணும். அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்ன்றது क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு கீட்டோன் இருக்குன்னா அந்த கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்றோம். இப்படி இருக்கு, இது ஆக்சிடைஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கார்பன் டு கார்பன், இந்த CO குரூப் இருக்கு இல்லையா, இந்த கார்பனைல் கார்பன் கீட்டோன் கார்பனுக்கும் பக்கத்துல இருக்கிற கார்பனும் பிரேக் ஆகும். அது எய்தர் இந்த பக்கமும் பாண்ட் பிரேக் ஆகலாம், இந்த பக்கமும் பிரேக் ஆகலாம். இந்த மாதிரி சிமெட்ரிக்கலா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை கிடையாது. எந்த பக்கம் பிரேக் ஆனாலும் ஒரே மாதிரி ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகிறத கன்சிடர் பண்ணலாம். CH3CO, இங்க இருக்கிற ஒரு H இங்க வந்துடும். அப்போ ஆக்சிடைஸ் ஆகும்போது கிடைக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து அந்த OH மாறும். நல்லா பாருங்க, CH3CO இந்த கார்பன் டு கார்பன் பாண்ட் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஒரு H வந்து இந்த கார்பனோட பாண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிடைஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஆக்சிஜன் சேர்ந்து OH மாறிடும். ரிமைனிங் இங்க CH2 மட்டும் இருக்கும். தட் இஸ் HCH. இப்படி இருக்கும் இல்லையா. இப்ப மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அன்லிமிட்டட் ஆக்சிஜன் கிடைக்கும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் O வரும். இந்த ஹெச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆயிட்டு OH மாறும். ஸோ HCOOH அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மிக் ஆசிட் பிளஸ் அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பாண்ட் பிரேக் ஆகுது. ஒருவேளை நமக்கு இந்த பக்கம் பாண்ட் பிரேக் ஆனா CH3CO, இங்க இருக்க ஒரு H இந்த பக்கம் வச்சா சேம் அதே மாதிரி CH3COOH, இங்க CH2 மட்டும் இருக்கும். தட் இஸ் அதுவும் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா HCOOH மாறும். ஸோ இங்க நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துல பாருங்க, எய்தர் பாண்ட் இங்க பிரேக் ஆச்சு அப்படின்னா CH3 ட்வைஸ் CH CH2 CO இருக்கு. இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்க வந்தா COOH மாறும். ஆர் இந்த பக்கம் பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இப்ப இது இல்லை, இங்க பாண்ட் பிரேக் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணுவோம், CH ட்வைஸ் CH CO, இங்க இருந்து ஒரு H எங்க வந்துச்சுன்னா COOH. ஸோ நம்மளுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ரெண்டு வெவ்வேறு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு எது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த பாப்பாஃப்ஸ் ரூல் சொல்லுது. ஒரு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் இருக்கு. அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்னா இந்த மாதிரி சிமெட்ரிக்கலா இல்லாம, கீட்டோனுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான ஆல்கைல் குரூப்ஸ் இல்லாம, இது கீட்டோன். இந்த கீட்டோன்ல இந்த பக்கம் பாருங்க 3 கார்பன் இருக்கு, இந்த பக்கம் 4 கார்பன் இருக்கு. இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கலா இருக்கு, வெவ்வேறு மாதிரியான ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கு அப்படின்னா அது அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனை வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாண்ட் பிரேக் ஆயிட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன மாதிரி கிடைக்கும்னு சொல்றது பாப்பாஸ் ரூல். என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கீட்டோ குரூப் C டபுள் பாண்ட் O குரூப் இருக்கு இல்லையா, இந்த கீட்டோ குரூப் ஸ்டேஸ் வித் a smaller alkyl group. அதான் சொல்லிருப்பாங்க. பாப்பாஸ் ரூல் states that during the oxidation of an unsymmetrical ketone, அந்த அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணும்போது இந்த கார்பன் டு கார்பனைல் பாண்ட் C டபுள் பாண்ட் O கொடுத்திருப்பாங்க. கார்பன் டு கார்பனைல் பாண்ட் cleaved in such a way that the keto group stays with smaller alkyl group. keto group stays with a smaller alkyl group. அப்ப நமக்கு இங்க 3 கார்பன் இருக்கு, இங்க 4 கார்பன் இருக்கு. அப்ப இந்த 3 கார்பன் தான் ஸ்மாலர் ஆல்கைல் குரூப். இந்த 3 கார்பன் கூட இந்த CO இருக்கணும். அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ப்ராடக்ட் எழுதலாங்க, CH3 CH CH3, அந்த CO இந்த கார்பன் கூட தான் இருக்கும். ஓகே, அப்ப இந்த மாதிரி பாண்ட் பிரேக் ஆச்சு. இந்த இடத்துல தான் பாண்ட் பிரேக் ஆகும். ஏன்னா ஸ்மாலர் அல்கைல் குரூப் கூட இந்த CO இருக்கும். கீட்டோ குரூப் ஸ்டேஸ் வித் ஸ்மாலர் அல்கைல் குரூப். ஓகே, இங்க இருக்கிற ஒரு H இங்க வந்தா அது ஆக்சிடைஸ் ஆயிட்டு OH மாறிடும். நெக்ஸ்ட் பிளஸ் இங்க இருந்து எழுதிடுவோம் CH3 ட்வைஸ்
CH இங்க CH மட்டும் இருக்கும் பாருங்க CH ட்வைஸ் இந்த ரெண்டு CH நான் எழுதிட்டேன் அப்புறம் ஒரு CH கூட ரெண்டு CH இருக்கு CH ஓட ரெண்டு CH அதுக்கப்புறம் ஒரு CH2 அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் தான் இந்த பக்கம் வந்து COOH மாறிச்சு அப்ப இங்க ஒரு CH இருக்கும் அந்த CHம் ஆக்சிடைஸ் ஆயிட்டு OH மாறும் இப்ப கார்பன் வேலன்சி 4க்கு 2 தான் இருக்கு அப்ப ஒரு டபுள் பாண்ட் போகும் அப்ப இதுவும் CH ட்வைஸ் CH COOH இது ஒரு CH ட்வைஸ் CH COOH சோ இது நமக்கு டோட்டலா இதுதான் ஃபார்முலா இந்த ப்ராடக்ட் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ரியாக்டன்ட் எழுதிக்கலாம் 6 கார்பன் அதுல தேர்ட் கார்பன் கீட்டோன் செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் 2,5 டைமெத்தில் ஹெக்சேன் 3 CH3 CH CH3 CO CH2 CH CH3 சோ இது 2,5 டைமெத்தில் ஹெக்சேன் 3 இது ஆக்சிடைஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும் இது ரெண்டுக்குமே நேம் பாருங்க இது கார்பாக்சிலிக் ஆசிட் COOH 1 2 3 கார்பன் இருக்கு அப்போ மீத்தேட் புரோப்பனாயிக் ஆசிட் அதுல 1 2 செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு சோ 2 மெத்தில் புரோப்பனாயிக் ஆசிட் இதுவும் சேம் அதே ப்ராடக்ட் தான் பிகாஸ் 1 2 3 கார்பன் சோ இங்க கார்பாக்சிலிக் ஆசிட்ல தான் நம்ம நம்பர் கொடுப்போம் methyl propanoic acid and propanoic acid second carbon methyl so 2 moles of propanoic acid கிடைக்கும் so நம்ம இந்த ரியாக்டன்ட் எழுதுறோம் ஆக்சிடைஸ் பண்றோம் இந்த CH3 twice CHCOOH எழுதலாம் சரி அல்லது இந்த மாதிரி ரெண்டு தனித்தனியா எழுதலாம் அல்லது 2 times ஃப்ரண்ட்ல போட்டுக்கலாம் சப்போஸ் நம்ம இது எழுதல அப்படின்னா 2 அப்படினு ஃப்ரண்ட்ல போட்டு நம்ம 2 times CH3 twice CHCOOH எழுதிக்கலாம் 2 moles of propanoic acid கிடைக்கும்